கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். Do not be afraid of them, for I am with you to deliver you, declares the Lord. Amen. இன்றைய தியான வசனம் தேவன் புனிதமான பணிக்காக எரேமியாவை அழைத்தபோது கூறிய வார்த்தை. எரேமியா ஒரு இளம் வயது நபராக இருந்தார். கர்த்தர் அவரை தீர்க்கதரிசியாக எழுப்பினார். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவிக்க சொன்னார். ஆனால் இந்த வேலை மிக அபாயகரமானதும் சவாலானதுமாக இருந்தது. மக்கள் கடினமானவர்கள், ராஜாக்கள் கட்டாயம் எதிர்ப்பார்கள். அதனால் எரேமியா பயந்தார். அப்பொழுது கர்த்தர் எரேமியாவை உற்சாகப்படுத்தி இந்த வாக்குறுதியை அளித்தார். அதே வாக்குறுதியை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. முதலில் இன்றைய தியான வசனத்தின் முக்கியமான அம்சங்களை பார்ப்போம். முதலில் கர்த்தர் கூறுவது பயப்பட வேண்டாம். எரேமியா எதிர்கொள்ள போகும் மக்களும் அதிகாரிகளும் அவருக்கு எதிராக பேசினாலும் செயல்பட்டாலும் அவர் தேவனின் ஆசீர்வாதத்தால் பாதுகாக்கப்படுவார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது அவர் கூறுவது, நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவன் தனிப்பட்ட உறுதிமொழி அளிக்கிறார். எரேமியா தனியாக அல்ல, தேவனுடைய சமூகம், அதாவது அவருடைய பிரசன்ஸ் எப்பொழுதும் அவருடன் இருக்கும் என்பது இங்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, உன்னை காக்கும்படிக்கு. எரேமியா மீது தாக்குதல்களும் ஆபத்துகளும் வந்தாலும் தேவன் அவரை காப்பார், பாதுகாப்பார். எளிய வார்த்தைகளில் சொல்வதானால், எரேமியா, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். மக்கள் எதிர்த்தாலும் ராஜாக்கள் பயமுறுத்தினாலும் நீ பயப்படாதே, நானே உன்னை காக்கிறேன். இதுதான் அன்று கர்த்தர் எரேமியாவிடம் சொன்னது. இந்த இடத்துல எரேமியா என்ற பெயருக்கு பதில் உங்கள் பெயரை போட்டு, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், மக்கள் எதிர்த்தாலும் அதிகாரிகள் பயமுறுத்தினாலும் நீ பயப்படாதே, நானே உன்னை காக்கும்படி உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறத அப்படியே நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்கும். தேவன் உங்கள் பெயர் சொல்லி அழைத்து கூறுவதை உங்களால் உணர முடியும். எஸ், இன்று அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் சொல்கிறார். இன்றைய தியான வசனம் ஒரு தைரிய வார்த்தை. எரேமியா தேவன் கொடுத்த கடின பணி முன் பயந்தபோது சொன்னார். இப்பொழுது நமக்கும் தேவன் இதையே சொல்கிறார். எந்த ஆபத்து வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய செயல்களில் நம்பிக்கையுடனும் பயம் இல்லாமலும் நாம் நடக்க வேண்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், நான் மோசேயோடு இருந்தது போலவே உங்களோடும் இருப்பேன் என்று வாக்களிக்கிறார். நீ
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் நமக்கு வாக்களிக்கிறார். இங்கு தேவன் நமக்கு 4 உறுதிமொழிகளை அளிக்கிறார். முதலாவது, பயப்படாதே. இரண்டாவது, திகையாதே. 3, வலிமை தருகிறேன். 4, உதவுகிறேன். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். இப்படிப்பட்ட தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தாவீது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று பரிபூர்ண விசுவாசத்துடன் கூறுவதை சங்கீதம் 118:6 வாசிக்கிறோம். இந்த உறுதியும் விசுவாசமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மோடு தேவன் இருப்பதால் மனிதர்களின் அச்சுறுத்தல்கள் எதுவும் நம்மை குலைக்க முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். இது மிகவும் உறுதியான வாக்குறுதி. இயேசு சொல்கிறார், இந்த உலகம் முடியும் வரை நாம் தனியாக இருக்க மாட்டோம். அவருடைய சமூகமும் துணையும் எப்போதும் நம்முடன் இருக்கிறது. இதையும் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு பயப்படாதே என ஆறுதல் அளிக்கிறார். தேவனுடைய பணியில் இருக்கிறோம் என்றால் அந்த பணியில் நமக்கு எந்த இடையூறும் வராமல் பாதுகாக்க அவர் நம்மோடு இருப்பார். தேவன் நமக்கு கொடுத்த பணி எதுவாக இருந்தாலும் நாம் தனிமையாக இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த பரிபூர்ண விசுவாசத்துடன் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து, கர்த்தாவே, நீ எரேமியாவோடு இருந்ததைப் போல இப்போது என் கூட இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் சந்திக்கும் எதிரிகளையும் சவால்களையும் பார்த்து பயப்படாமல் உம்முடைய சமூகத்தைக் கண்டு தைரியமாக நடக்க உதவி செய்யும். உம்முடைய வாக்குறுதியை நம்பி என் பயங்களை ஒப்புக்கொடுத்து உம்மேல் என் முழு நம்பிக்கையையும் வைத்துக் கொள்கிறேன். என்னை காக்கும் கர்த்தாவே, என் வழியிலும் பணியிலும் என்னோடு இருந்து எனக்கு துணை புரியுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் என்று நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரே அனுதினமும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.